ஹலோ வணக்கம். நான் ஹீலா பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து. செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நம்மளுடைய டேரோ கார்ட் ரீடிங் அண்ட் ஏஞ்சல் கார்ட் ரீடிங்கில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சாய்பாபா வந்து தெரியுறாங்க இல்லையா? வெள்ளை கலர் உடை உடுத்திய சாய்பாபா, ஆரஞ்சு கலர் உடை உடுத்திய சாய்பாபா அண்ட் எல்லோ கலர் உடை உடுத்திய சாய்பாபா. ஸோ இந்த சாய்பாபாவில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாய்பாபாவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு மனசார வந்து சாமியை வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் ப்ளஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதும் நீங்கள் வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் 8888 8888 48 வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். மனசார பிரார்த்திச்சுட்டு டைப் பண்ணுங்கள். இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதமும் நல்லா இருக்கணும், பின்வரும் மாதங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா சுபிக்ஷமாக நல்லா இருக்கணும் அப்படின்றத மனசார பிரார்த்திச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதையும் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வெள்ளை கலர் உடை உடுத்திய சாய்பாபா சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்ன்றதை வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குது, கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மனசு ஓரத்தில் ஏதோ ஒரு பயம் இருக்குங்க. அதுதான் உங்களோட கார்டு வந்து டேரோ கார்டு வந்து காமிக்குது. எதையோ நினச்சி பயம். அது வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு பயம் வந்து இருக்குது. ஸோ அதை கரெக்டுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் டைப் பண்ணுங்கள். எஸ், உடல் சம்மந்தப்பட்டு தான் எனக்கு அந்த பயம் இருக்குன்னு. பட் கவலைப்படாதீங்க, உங்கள் கார்டு அந்த மாதிரி இருக்குது. பட் அதுக்கான தீர்வுமே இங்கே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் இருக்குது. என்ன நடக்குமோ, என்ன நடந்துருமோ அப்படின்றது, நம்மளுக்கு எதனா ஆயிடுமோ, இல்லை இவங்களுக்கு எதனா ஆயிடுமோன்னு அந்த ஒரு தேவையில்லாத ஒரு பயம் வந்து உங்களுக்கு வந்து உடல் சம்மந்தப்பட்டது தான் மெயின். வந்து உங்களுக்கு அந்த பயம் இருக்குது. கண்ணை கட்டி காட்டில் விட்டாமல் இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் உங்கள் கையில் வந்து பாதுகாப்பாக உங்களை பாதுகாத்துக்கிற அந்த வழிகளும் இருக்குது. அது பணமாகட்டும், இல்லை உங்கள் உடலையோ மற்றவங்களுக்கு வந்து சரி பண்ணுறதாகட்டும், உங்கள் கையில் வந்து ஒரு பாதுகாப்பானது வந்து இருக்குது. பாதுகாப்பான வாள் போன்ற வாள் வந்திருக்கு. அதாவது பாதுகாப்பு உங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதாவது அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு இல்லாமல் ஒரு பிளைண்ட் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணை கட்டி விட்டா மாதிரின்னுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனால் உங்ககிட்ட பாதுகாப்பானது வந்து இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பாதுகாக்க முடியும் அது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் இருக்கிற, அதாவது புனித ஸ்தலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா ரிலீஜியன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த மாதிரி வந்து புனித ஸ்தலங்கள் வந்து இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீரோடைகள், தண்ணி இருக்கிற, அது நீரோடையா இருக்கலாம், கடலா இருக்கலாம், தண்ணி வந்து இருக்கிற அந்த மாதிரி இடத்துல இருக்கிற புனித ஸ்தலங்கள், கோவில்கள் பேசிக்கா போனீங்கன்னா ரொம்ப நல்லது. மாசத்துல 2 தடவை வந்து பீச்சுக்கு போங்க. உங்களுடைய கால் வந்து அந்த பீச்சில் வந்து வைங்க, அந்த தண்ணியில். அந்த கடல் அலைகள் வந்து அதை நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்க. கடல் அலைகள் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்கள் கால்களை தொட்டு உங்களுடைய கவலைகள், உங்களுடைய வேதனைகள் எல்லாத்தையுமே, நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே எடுத்துட்டு போய் கிளென்ஸ் பண்ணிடுது. ஸோ கண்டிப்பாக மாசத்துல 2 தடவை வந்து நீர்நிலைகள், ஒன்று பீச்சு இல்லை ஓடுற தண்ணி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, சேஃபாக அந்த மாதிரி வந்து கால்கள் மட்டும் நனையிற மாதிரி வந்து இருங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. பட் நீங்கள் தான் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்றது போல உங்கள் கார்டு காமிக்குது. தானாகவே தேடி வருது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானாக தேடி வருது. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு இன்னும் பெருசாக வேணும், இன்னும் பெருசாக வேணும்னு நினைக்கிற மாதிரி உங்கள் கார்டு காமிக்குது. பட் வந்து இல்லை, அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு வந்து வாய்ப்புகள் வரல அப்படின்னாலுமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து வரும். அதுக்கான வழிகள் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ஐ ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. செப்டம்பர் மாதம் சூப்பராக இருக்குது. இப்போ சொன்னோம் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸோட இருங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து திருமண தடைகள் அந்த மாதிரி இருக்கு. காதல் வந்து கை கூடல, அதாவது உண்மையான காதல். ஓகே, ஸோ உண்மையான காதல், நான் லவ் பண்ணுறேன், அவங்க இல்லை ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ, நான் சின்சியராக லவ் பண்ணுறேன் பட் அவங்க தான் எனக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் வந்து புரிஞ்சுப்பாங்க. உண்மையான காதலாக இருந்தால் கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரியே வந்து திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அது திருமணமாக இருக்கலாம், நிச்சயதார்த்தமாக இருக்கலாம். பட் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு க்ரீன் ஃப்ளாக் வந்து இந்த மாதம் வந்து செப்டம்பர், ரொம்ப நாளாக என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். திருமணம் தடைப்படுதே, இல்லை பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், தடையெல்லாம் இல்லை இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கூட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிளிக் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெட் கலரில், ரெட் ஃபேமிலி கலரில் நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் போடும்போது உங்களுக்கு நல்லா ரொம்ப லக்கியாக இருக்குங்க. ஸோ டேரோ கார்டில் என்னன்றது வந்து பார்த்தோம். ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க தெரியுமா? அதாவது வந்து நீங்கள்
ஐயோ இது இல்லையே அப்படின்றத நினைக்காதீங்க. ஒண்ணு உங்களுக்கு வந்து மிஸ் ஆச்சுனா கூட அத விட வந்து உங்களுக்கு பெட்டரா ஒண்ணு வந்து கிடைக்கும். அதனால தான் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க தேவைன்னு நினைக்கிற சிலது வந்து கிடைக்க தாமதமாகுது அப்படின்னா, அதுதான் வந்து காரணம். அதே போல நம்புங்க. எதுவுமே வந்து நம்பிக்கை இல்லாம எடுத்துக்காதீங்க. நம்புங்க. நீங்க நம்புனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது ஏஞ்சல் சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்தது பார்க்கலாம். ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது, ஆரஞ்ச் கலர் உடை உடுத்திய சாய்பாபாவ செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்குன்றது வந்து பார்க்க போறோம். செப்டம்பர் மாசம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கவலைப்படாதீங்க. வெற்றி உங்களுக்கு தான். வெற்றி மணிமகுடம்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்க எத தொட்டாலுமே வெற்றி, 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 ஜெயம், ஜெயம், ஜெயம் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மணிமகுடம் சொல்லுவாங்க இல்லையா? க்ரௌனு. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கட்டும். அது வந்து உங்களுடைய எஜுகேஷனா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், அதாவது பிசினஸ் ஆகட்டும், இல்லன்னா உங்களுடைய ஆஃபீஸ் ஆகட்டும், வாட்டெவர் மே பி யுவர் கேரியர், அதுல வந்து ரொம்ப சூப்பரா உங்களுக்கு இருக்குங்க. வெற்றி கண்டிப்பா அவ்ளோ சூப்பரா வந்து நீங்க என்ஜாய் பண்றீங்க. அந்த கிரீடம் சொல்லுவாங்க இல்லையா? கிரீடம் சூட்டப்பட்டுள்ளார்ன்னு. அது அந்த கிரீடம் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலா வைக்க கூட சான்ஸ் இருக்குங்க. பட் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வச்சா எவ்ளோ ஒரு நல்ல விஷயத்துக்காக வைப்பாங்களோ, அந்த அளவுக்கு வந்து ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப காலமா வந்து உங்களுக்கு வந்து கோர்ட் கேஸோ, இல்ல ஏதாச்சும் ஒரு தகராறு, ஏதாச்சும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டியது, எது நில விஷயமாக இருக்கலாம், வேற எதுனா பெர்சனல் விஷயமாக இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு நியாயமான தீர்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக வந்து வரும். நான் இப்ப சொன்னதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இல்ல எதையாச்சும் எதிர்பார்த்து தான் இருக்கேன், நீங்க சொல்ற மாரினா அதையும் போஸ்ட் பண்ணுங்க. நடந்து முடிஞ்ச பிறகும் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம வந்து இந்த கார்ட் ரீடிங் டைம் எடுத்து எல்லாருக்கும் அது உதவணும் அப்படின்றத பண்றோம். ஸோ நீங்க போடுற அந்த கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து பூஸ்ட் அப்பு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இதுவா இருக்கு. அதே மாரி வந்து நல்ல ஒரு ராஜ வாழ்க்கைன்னு சொல்லலாங்க உங்களோடது. நல்லா ஓஹோ! அப்படின்னு இல்லனாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து மோசமா போகாதுங்க. மோர் தென் நார்மல். அதாவது ஆ சில பேருக்கு வந்து 50% எப்படி இருக்குன்னா, 50% நல்ல ராஜ வாழ்க்கை, 50% வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் நார்மல். எந்த ஒரு இதுக்குமே உங்களுக்கு கவலை இருக்காது. எல்லாமே ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க, சுபிக்ஷமா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க கார்டு உங்களுக்கு. என்ஜாய் பண்ணீங்க. அதே மாரியே வந்து உங்களுக்கு உங்களோட கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கிங்கு, குயினு தாங்க வந்திருக்கு. நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லாம் மணிமகுடம் சூடப்பட்டது தான் வந்து வந்திருக்கு. ரொம்ப நல்லா இது பண்ணுவீங்க. கூடுமான வரைக்கும் வந்து இது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் ஆரஞ்ச் கலர் ஃபேமிலி இருக்கிற ட்ரெஸ்ஸு. அது நீங்க வந்து போடும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்த வந்து குடுக்கும். சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த மாதம். அதே மாரி ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்டின்னா, நீங்க வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கணும். ஒண்ணு நெனைக்கிறோம், இத செய்யணும், செய்யணும், செய்யணுன்ட்டு வெறும் மனசுல மட்டும் நெனச்சா போதாது இல்லையா? அத வந்து ஆக்ஷனபிள் ஐட்டமா செயல்படுத்தணும். அத வந்து செயல்படுத்துங்க. அதே மாரி வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்னா விட்டு குடுத்து போறது. கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே வந்து நடக்கும். பாருங்க உங்க கார்டு ஜஸ்டிஸ் கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? நியாயமான தீர்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாரியே கொஞ்சம் விட்டு குடுத்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி எதையுமே பிடிச்சு வச்சுக்காதீங்க. ஐயோ! இது இப்படி நடந்துருச்சே அப்படி இப்படின்னு. அத ஜஸ்ட் அப்படியே ஃப்ரீயா விடுங்க. ரொம்ப நல்லா உங்களுக்கு இந்த மாதம் வந்து இருக்கும். நன்றி. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோ கலர் அதாவது மஞ்சள் கலர் உடை உடுத்திய சாய்பாபாவ சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்ன்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கரெக்டா அப்படின்றதும் சொல்லுங்கள். எஸ் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றது எஸ் நோ வாட் எவர் இட் மே பி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அது என்ன விஷயமா இருந்தாலும் பர்சனல் விஷயம்னா ஷேர் பண்ண வேணாம். இல்லை ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் இப்போ வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்கேன், இல்லை திருமணம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா எஸ் நோ வாட் எவர் இட் மே பி அது வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதையோ எதிர்பார்த்துட்டு வந்து நல்லா ஒரு ஃபேமாக நின்றுட்டு நம்பிக்கையோடு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து இந்த கிடச்சிடும் எனக்குன்றது. ஸோ கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிடைக்கும். அது ஸ்ட்ராங்காக தான் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்றது ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க எப்போ நடக்கும் அப்படின்றது. அதில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுல சில சமயங்கள் ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம். தடுமாற்றம் சொல்லிட்டாங்களேன்னு கவலை தயவு செஞ்சு பற்றாதீங்க. ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது தான் வாழ்க்கை. ஸோ வந்து உடனே இது தாழ்வு அப்படின்னும் போதே ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படியெல்லாம் நினைக்கவே வேணாம். உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதம். ஸோ அதனால் இது ஃபுல்லாக அதை கேளுங்க. ஓகே. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம், அதாவது பெரிய லெவலில் ஏமாற்றம் இல்லை, கொஞ்சம் சிறிய லெவலில் ஏமாற்றம் ஏற்படலாம்.
பட் அந்த மாதிரி ஏற்பட்டாலுமே நீங்கள் வந்து அதை வந்து சமாளித்து வெளில வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏமாற்றம் ஏற்பட்டாலுமே அதை வந்து நீங்கள் தாங்கிட்டு சமாளித்து வெளில வந்துடுவீங்க. ஏற்பட்டால் ஏற்படும்னு சொல்ல வரல, ஏற்பட்டால் அந்த மாதிரி இதை தாங்கி, ஏன்னா நம்மளுக்கு வந்து துன்பம் இன்பம் நிறைந்தது தான் வாழ்க்கை. நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்தாலுமே நம்ம அதுலேருந்து எப்படி மீண்டு நம்ம சக்ஸஸ் ஆகிறோன்றதான் முக்கியம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் பண்ணிடுவீங்க. அதே மாதிரியே வந்து நல்லா நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப அந்த சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு நல்ல அழகான ராணி கார்டு வந்திருக்கு. ஸோ ராணி மாதிரி இருப்பீங்க. நல்லா ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. நல்லா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வந்து அமைதி, கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நல்லுணர்வு, நல்ல ஒரு ரேப்போ இருக்கும். அதே மாதிரியே வந்து சின்ன பசங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு, நல்ல ஒரு புரிந்துணர்வு வந்து இருக்கும். நிறைய ரோசஸ் வந்து இந்த மந்த் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அழகழகான ரெட் கலர் ரோசஸ் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரியே வந்து நல்லா நீங்கள் பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து இந்த செப்டம்பர் மாதம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் அடிக்கடி பார்ப்பீங்க இந்த மாதம். பட்டர்ஃப்ளைஸ் பார்ப்பீங்க. இன்கேஸ் வந்து நான் யூஷுவலாக பார்க்குறத விட இந்த வாட்டி நிறைய பார்க்குறேங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு அப்படின்னு ஆமான்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோடது. நான் சொன்னது போல் சிறிய ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலுமே அதை தாண்டி நீங்கள் வந்து சமாளித்து வெளில வந்துடுவீங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி வாகை வந்து வரும். அதே மாதிரி ஏஞ்சல் சொல்கிற மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு எதனா உதவி தேவைப்பட்டால் நீங்கள் யார்ட்டையும் கேட்காம இருக்கிறீங்க. கேட்கலாமா வேணாமான்னு ஒரு தயக்கம் உங்களுடைய இருக்குன்னு நினைக்கிறேன். தைரியமாக வந்து கேளுங்க. நம்ம எப்படி வந்து தைரியமாக கேட்குறோமோ அதை விட நம்ம கிட்ட யாராச்சும் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது நம்மளும் வந்து பண்ணணும். ஸோ இது எல்லாமே கிவ் அண்ட் டேக் தான். ஸோ நீங்களும் மற்றவங்க ஏன்னா ஹெல்ப் கேட்டால் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் நிச்சயமாக ஏன்னா ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா மற்றவங்க கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. எதையுமே ரொம்ப அப்படியே இதுவாக இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்காதீங்க. ஃப்ரீயாக விடுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒன்று எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை விட இன்னொன்று வந்து நல்லா கிடைக்க போகுது. அதனால தான் உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாருமே இப்போ வந்து சாய்பாபா கார்ட் ரீடிங் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலைஸ்டு ரீடிங். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய கொஸ்டின்களுக்கு உங்களுக்கான இல்லை உங்களுடைய குடும்ப நபர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அது வந்து கல்வி சார்ந்தது, உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது, இல்லை அது வந்து வேலை, பணம், திருமணம், எது வேணாலுமே இருக்கலாங்க. எது வேணாலுமே இருக்கலாம். ஸோ அதை பற்றின உங்களுடைய கேள்விகள் எதனா இருக்குன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி பர்சனலைஸ்டு கார்ட் ரீடிங்க்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து கார்ட் ரீடிங் பார்த்து சொல்லப்படும். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்க, நல்லா இருக்கு இந்த வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காண்டாக்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ, ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்குவோம். நன்றி.